ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. என்ன ஏதுன்னு தெரியாம அம்மாவை தப்பா பேசிட்டோங்கய்யா. அம்மா, எங்களையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே 10 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ யாரோட உயிருக்கும் ஆபத்து இல்லை. இனி அவங்கள பத்தி பயப்பட தேவையில்லை சார். ஐயா, நீங்க தான் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் எங்க சாமியா. ஜானகி அம்மா தான் பதவியில நீடிச்சிருக்கணும். இனிமே எங்க இஷ்டத்துக்கு நாங்க பேச மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லம்மா. இனிமேலும் ஜானகி தான் தலைவியா இருப்பாங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. சரிங்க ஐயா. சார், உங்க முழு முயற்சியால இவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசாங்கத்துல இருந்து கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. மினிஸ்டர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னோட பிஏ இங்க இருப்பாரு. நான் கொஞ்சம் கிளம்புறேங்க. வரேன். என்னையா மறுபடியும் வந்துட்டாங்க? எனக்கும் என்னன்னு தெரியல சார். இப்ப எதுக்கு வந்திருக்காங்க இங்க? வணக்கம்மா. ஐயா வாங்க. இங்க இருந்த ஜானகியோட பேர் பலகை எங்க? எடுத்துட்டு வரேங்கய்யா. வெளியில வண்டியில புது சேர் இருக்கு. ஆளுங்களை கூட்டிட்டு போய் அதை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. சரிங்கய்யா. ஜானகி, உட்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு சிலருக்கு புரியாம இருக்கலாம், இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கலாம். ஜானகி ராஜினாமா செஞ்சுட்டு தான் தகவல் வந்திருக்கும். அதனாலதான் இங்க இருக்கிற பேர் பலகையும் சேரையும் தூக்கி போட்டுட்டீங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜானகி இந்த பதவியை ராஜினாமா பண்ணது. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஜானகிதான் இந்த ஊரோட நகரமன்ற தலைவி. முன்ன விட இன்னும் வீரியமா இந்த பதவியில இருந்து அவ வேலை பாப்பா. சார், வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா? எங்க பெரியம்மா தலைவி பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்களாமே. ஆமாம்மா, கொடுத்துருக்காங்க தான். அத கலெக்டர் பாத்துட்டாரா என்ன? இன்னும் பார்க்கலாமா. அவரு மினிஸ்டர் கூட வெளியே போயிருக்காருமா. தனா, நல்ல வேலை. எதுக்குமா கேட்டீங்க? இல்ல, பெரியம்மா ராஜினாமா கடிதம் கொடுக்கவும் நீங்களும் மறுப்பு சொல்லாம வாங்கிருக்கீங்களே சார். இல்லம்மா, முதல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்கலமா. பிடிவாதமா கலெக்டர் ஐயா கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சார், அந்த லெட்டரை நான் பார்க்கலாமா? கவர் ஒட்டி இருக்குமா? பரவாயில்ல சார், சும்மா பார்த்துட்டு தரேன். இந்தாங்க. ஹலோ, இங்கே நிற்கிற இந்த ப்ளூ கலர் கார் உங்களோட தானே சார்? ஆமாங்க, என் கார் தான் அது. இங்கே மணல் லாரி வந்திருக்கு சார். ரிவர்ஸ் எடுக்கிறேன். உங்கள் காரை அடிச்சிட்டு போகிறேன். வந்து கொஞ்சம் உங்கள் காரை தள்ளி போடுறீங்களா? ஏதோ மணல் லாரி வந்திருக்கான், என் காரை எடுக்க சொல்றாங்க. நான் போயிட்டு வரேன்மா. போங்க சார், போங்க. வட்ட ஏரியா. புவனேஸ்வரி, உண்மையை சொல்லுனா என் அப்பா ஃபோன் பண்ணதும் என் அம்மா பதவிய ராஜினாமா பண்ணிருப்பாங்க. அதுக்கு பை எலெக்ஷனுக்கு வேலையா ஆரம்பிக்கணும்னு தானே நீங்க இங்க வந்தீங்க. ஆனா எப்படி அடி வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இந்த பாரு, என் அத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவ்வளோ சுலபத்தில் அவங்க பதவி கையை விட்டு போயிடுமா என்ன? இல்லை நாங்கள் தான் போக விட்டுருவோமா? அத்தை இந்த பதவி காலம் மட்டும் இல்லை, இனிமே அவங்க தான் இங்க நிரந்தர நகரமன்ற தலைவி. இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க கிளம்பலாம். இங்க பாரு, எங்க பெரியம்மா முன்ன விட எப்படி இன்னும் கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்கன்னு பாரு.
இனிமே அந்த சீட்டை உன்னால அசைக்கவே முடியாது. நீ பஞ்சாயத்து தலைவி ஆகணும்னு ஆசைப்பட்டது வெறும் உன் கனவுல மட்டும்தான் நடக்கும். அண்ணி, நம்ம பசங்கெல்லாம் ஒரு அரணா இருந்து நம்ம குடும்பத்தையே காப்பாத்துறாங்க. சரியா சொன்ன சிவா. ஒருவேளை கலெக்டர் ராஜினாமா கடிதத்தை ஏத்துட்டு இருந்தா என் பதவி போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்க அண்ணன் என் முகத்துல முழிச்சிருக்கவே மாட்டாரு. சாவுக்கும் என்கிட்ட பேசிருக்க மாட்டாரு. அது அது எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்திருக்கும். அப்படி ஒரு பாவத்துல இருந்து நீங்க 4 பேரும் என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அத்தை, ஐயோ பெரியம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க உங்க பிள்ளைங்க. உங்களை காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை. யாராவது பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்வாங்களா? பார்வதி இந்த ஒரு தடவை என் அண்ணனை விட்டுருன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சினாலாமே, அத துளி கூட மதிக்காம போலீஸ் கிட்ட சொல்லி அவரை கைது பண்ணிட்டு போ சொன்னியா? உனக்கு என்னடி அவ்வளவு ஒரு அகங்காரம்? மனோகரால 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமே கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமான மனோகரை எப்படி நம்ம வெளியே விட முடியும்? விட்டா அந்த ஆள் இன்னும் பல பேரை சாகடிச்சிருவாரு. அதனால அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் சித்தி சொன்னதையும் கேட்காம அவரை கைது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னோம். அப்போ சொந்த பந்தத்துக்கு மதிப்பில்ல, அப்படிதானே? அத்தை, என்ன பேசுறீங்க? சாக கிடக்கிறது யாரோ தானே. அதான் அந்த வலி உங்களுக்கும் புரியல, சித்திக்கும் புரியல. அண்ணன் மேல இருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைக்குது. இந்த விஷயத்துல உறவெல்லாம் பார்க்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். மாயா, ஏய் பத்மா, ஏய், நீ வேணா பெரிய வக்கீலா இருக்கலாம், நீ ஒண்ணு நீதிபதி கிடையாது. எது சரி எது தவறுன்னு முடிவு பண்றது இந்த குடும்பம். இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நம்ம வீட்ல வாழ வந்த பொண்ணோட அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கானா நம்ம குடும்பம் சந்தோஷமாயிடுமா? அத்தை, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற உத்தமரையோ இல்ல மக்கள் சேவகனையோ நான் வீண் பழி சுமத்தி புடிச்சு கொடுக்கல. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் கேடு கெட்டவனையும் தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன். அதோட விஷ சாராயத்தை காய்ச்சு பல பேரை சாகடிக்க பார்த்தான். அவனை தானே நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். எனக்கு உறவெல்லாம் தெரியும் அத்தை. என்னடி உனக்கு தெரியும்? என்ன தெரியும்? என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே நீ? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? அவன் சாராயம் காய்ச்சி விக்கிறவன். அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத, இது நல்லா இல்ல. டேய், இந்த மாதிரி தான் இவ ஒரு நாள் உன்னை விட்டுட்டு ஓடுவா.